மாப்ள பாட்டு கேட்டியா? யார் வச்சுக்கணும்? விஜயா? ஆமா. ஏன் இவன் வந்து தமிழ் சாங்லாம் வைக்க மாட்டானோ? ஏய், ஒரு வாரமா அப்படிதான் மாப்ள வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை கிளாஸுக்கு போறானா இல்ல இந்திய தெரியுமா தெரியல. வாய்ப்பே இல்ல மாப்ள. எப்படி சொல்றான்? டேய், அவன் தமிழ் எக்ஸாம் என்னோட உட்காந்து பிட் அடிச்சு போய் ஃபெயில் பண்ண வேண்டாம் அவன். ஆனா எழுதில வச்சிருக்கானே மாப்ள, ஒரு 2 பேரா எழுதி வச்சிருக்கியா? டிரான்ஸ்லேட்ல போட்டு பண்ணியிருந்தா சரி விடு, ஏதோ நல்லா இருக்குன்ற மாதிரி போய் போட்டுருப்பான். சரி விடு பாத்துக்கிறோம் வா. ஏய் மாப்ள, வேலை உட்காந்துனே அப்படி இருக்க? பஸ் தேரா சாத்து ஹோ. என்னடி இது? ஏய் சாஹே ஜோ பாத் ஹோ. ஏய் மாப்ள, ஒன்னு நிறுத்து. நீங்க பாடுறது நல்லா இருக்கு, அது என்ன மீனிங் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் நமக்கு தெரியாது மாப்ள. என்ன பாட்டுன்னு தெரியாதா? தெரியாது என்ன படம்? தெரியாது மாப்ள. என்ன ஜேனரு? அதெல்லாம் நமக்கு எதுக்கு முக்கியமா? கேட்டமா என்ஜாய் பண்ணமா இருக்கணும் மாப்ள. நான் இன்னொரு பாட்டு கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு. மில்னே ஹே முஜ்ஸே ஆயி. டனால் வர குரலே. ஏய் வாடா கிளம்புவோம். என்ன மாப்ள ஆகின்றேன்? நீ மாறிட்டான்டா. ஏய் என்ன இளவியாது? ஏய் இந்த அப்புறம் கூப்பிடியா? ஏய் இங்க வா. என்ன மாப்ள லவ் பாட்டை போட்டு சோகமான எமோஜி எல்லாம் போட்டு வச்சிருக்கா? ஏய், என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? நானே லவ் ஃபெயிலியருக்கு ஏத்த மாதிரி தும்மியோ பாட்டு தானே போட்டிருக்கேன். டேய் தும்கியோ லவ் பாட்றா. தும்மியோ லவ் பாட்டு அப்புறம் இருந்துட்டு போகுது. அந்த பாட்டை நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உனக்கு சோகமா தான் இருக்கும். இப்ப நான் லவ் ஃபெயிலியரோட அந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அது சோகம் அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆமா மாப்ள. ஏய் என்னடா நீ ஆமாண்டுகிட்டு இருக்க? ஆமா நான் சொன்னேன். பாருங்க வரேன். பாரு 10 செகண்ட்ல மண்டை கழிவிட்டியா பாத்தியா? ஆனா மாப்பிள்ள 1-2 தெரிஞ்ச நம்ம கிட்டே இந்த போர்டு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஒண்ணும் தெரியாதவன்லாம் சொன்னா காதை கலட்டி கால ஊருக்குள்ள பல விட்டு தான் இருக்காங்க. நோட்ஸ் ஸ்டோரியில மட்டும் போட்டு ஆனா ஒண்ணும் தெரியாது. அந்த வேற ஏய் நீ வா.